எங்கள் வீட்டு தோட்டத்தில் எப்படி ரோஸ் பூத்துருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது இவ்வளோ ரோஸ் எப்படி வந்திருக்குதுன்னா, இதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னு சொன்னிங்கன்னா, இந்த வாழைப்பழம் தோலை போட்டு காய வையி, எண்ணெயில் ஊற்று, அதை கொதிக்க வையி, அந்த எதுவுமே இல்லை. வீட்டில் மீதி அவர் அரிசி கழிஞ்ச தண்ணி, காய்கறிகள் இதெல்லாம் போட்டு ஊற வச்சு 2 நாள் கழித்து புளிக்க வச்சு செடிக்கு ஊற்றுவேன். அப்புறம் மழை பெய்யக்குள்ளே வர மழை தண்ணியை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்குவோம். அந்த தண்ணியை ஊற்றுவோம். அது பாருங்கள், ரோஸ் செடி இந்த சைடில் பாருங்கள், ஆரஞ்சு கலர் 2 முக்கு இருக்குது. இது சன்னமல்லி. அடுத்தது இதுக்குள்ளார இங்கே ஒரு ரோஸ் கலர் ரோஸு. அடுத்தது ரெட் ரோஸ். அடுத்தது மிளகாய் செடி. பாருங்கள், மிளகாய் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்ட்டு. இதை கொஞ்சம் போன ட்ரிப்பு மிளகாயை நான் எடுத்து காய வச்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள், மிளகாய் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. இங்கே ஒரு சின்ன மிளகாய் செடி வச்சோம், அதுலேயும் காய் நிறையா இருக்குது. அடுத்தது வெள்ளை ரோஸ். பாருங்கள், நான் ஒன்றையே எடுத்து திருப்பி காட்டுறேன்னு நினைக்க வேணாம். பாருங்கள் எத்தனை ரோஸ் இருக்குன்ட்டு. இதுக்கெலாம் நம்ம என்ன செய்யணும் பாருங்கள், கருவேப்பிலை செடிக்கெலாம் நீங்கள் சொல்லலாம், இது மண்ணில் வச்சுருக்கிறீங்க அதனால் வந்திருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை செடிக்கு வேருக்கு எங்கே இடம் இருக்குதுன்னு. 2 இது அடியில் காரை போகுதுங்களா, இது காரை, இந்தாண்டு செவுறு. இது நடுவில் இருக்கிற சந்தில் கொஞ்சோண்டு இடத்துல தான் வந்திருக்கு. அது துளசி, மாஞ்செடி, பச்சை மிளகாய், இது சிகப்பு மிளகாய், ரோஸ், துளசி. இது இந்த ரோஸ் செடி மரம் மாட்டம் வளர்ந்துருக்கு. காரணம் என்னன்னா, இது காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது. அதனால் இது வெயிலை தேடி அப்படியே மேலே வளர்ந்துட்டா, பூத்து குலுங்குறா.